அனைவருக்கும் வணக்கம். உங்கள் ஜாப் ஆஸ்பிரன்ட்ஸ்க்கு வருக. இங்கே உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் சமீபத்திய அரசு வேலை அறிவிப்புகள், விண்ணப்ப விவரங்கள் மற்றும் தேர்வு செயல்முறை பற்றிய தெளிவான தகவல்கள் வழங்கப்படும். இதோ இன்னொரு சூப்பர் அறிவிப்பு வருகிறது. நாட்டுக்கு சேவை செய்ய விரும்பும் இளைஞர்களுக்கு இது ஒரு சிறந்த வாய்ப்பு. இந்த காணொளியில் யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் வெளியிட்ட NDA கடற்படை அகாடமி 2025 அறிவிப்பை பற்றிய முழுமையான தகவல்களை நாங்கள் உங்களுக்கு வழங்க உள்ளோம். அறிவிப்பு விவரங்கள். அறிவிப்பு வெளியீட்டு தேதி மே 28, 2025. தகுதியான விண்ணப்பதாரர்களிடமிருந்து ஆன்லைன் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. வேலை விவரங்கள். காலியிடங்கள். மொத்த காலியிடங்கள் 406. தேசிய பாதுகாப்பு அகாடமி NDA. இராணுவம் 208, அவற்றில் 10 பெண்களுக்கானது. கடற்படை 42, அவற்றில் 5 பெண்களுக்கானது. விமானப்படை. விமான போக்குவரத்து 92, இதில் 2 பெண்களுக்கானது. தரைவழி பணி தொழில்நுட்பம் சோகஸ்மெலி 18, இதில் 2 பெண்களுக்கானது. தரைவழி கடமை தொழில்நுட்பம் அல்லாதது சோகஸ்மெலி 10, இதில் 2 பெண்களுக்கானது. கடற்படை அகாடமி 10-2 கேடட் நுழைவுத் திட்டம் 36, அவற்றில் 4 பெண்களுக்கானது. சம்பளம். பயிற்சியின் போது உதவித்தொகை வழங்கப்படுகிறது. பயிற்சி முடிந்த பிறகு லெப்டினன்ட் நிலை வேலைவாய்ப்பு மூலம் தொடக்க சம்பளம் 56,100 ஆகஸ்ட் இருக்கும். கூடுதலாக பிற கொடுப்பனவுகள் பெறப்படுகின்றன. தேசிய ஜனநாயக கூட்டணியில் வாழ்க்கை வில் 3 வருட பாதுகாப்பு பயிற்சி உள்ளது. இராணுவம், கடற்படை மற்றும் விமானப்படை துறைகளில் சிறப்பு பயிற்சி. உடல், மன மற்றும் அறிவுசார் வளர்ச்சி. தேசபக்தி, அறிவியல் சிந்தனை, தலைமை பண்புகள் அதிகரிக்கும். எப்படி விண்ணப்பிப்பது? அதிகாரப்பூர்வ வலைத்தளம் மூலம் விண்ணப்பிக்கவும். இணைப்பு விளக்கத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. ஆதார் ஐடி கட்டாயம். புகைப்படம், கையொப்பம் மற்றும் கல்வித் தகுதிகளை பதிவேற்றம் செய்ய வேண்டும். சோதனை முறை. தாள் 1, கணிதம் 300 மதிப்பெண்கள். நேரம் 2:30. தாள் 2, பொதுத்திறன் தேர்வு 600 மதிப்பெண்கள். நேரம் 2:30. எதிர்மறை மதிப்பெண் இருக்கும். உடல் தரநிலைகள். வேட்பாளர் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். உயரம். ஆண்கள் குறைந்தபட்சம் 157 சென்டிமீட்டர். பெண்கள் குறைந்தபட்சம் 152 சென்டிமீட்டர். கண் பார்வை, இரத்த அழுத்தம், சுவாச பிரச்சனைகள் போன்ற எந்த உடல்நல பிரச்சனையும் இல்லாதவர்கள் மட்டுமே தகுதியுடையவர்கள். பின்வரும் உடல்நல பிரச்சனைகள் இருக்கக்கூடாது. காதுகளில் மெழுகு, மூக்கில் செப்டம் விலகல், அதிக எடை குறைவு. வெரிகோசெல், ஹைட்ரோசெல், பைல்ஸ், கைனகோமாஸ்டியா. பச்சை குத்தல்கள் கையின் உட்புறம் அல்லது பின்புறம் மட்டுமே அனுமதிக்கப்படும். வேறு எந்த பகுதியும் தகுதி இழப்புக்கு வழிவகுக்கும். பிறகு ஒரு நியமிக்கப்பட்ட இராணுவ மருத்துவமனையில் உடற்தகுதி சோதனை நடைபெறும். பிரேக்கிங் நியூஸ். தமிழ்நாடு பொது சேவை ஆணையம் உதவி பொறியாளர், இளநிலை மேலாளர் மற்றும் பல பணிகளுக்கான ஆட்சேர்ப்பு அறிவிப்பை அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டுள்ளது. ஆட்சேர்ப்பு செயல்முறை, தகுதி மற்றும் விண்ணப்ப நடைமுறை தொடர்பான அனைத்து விவரங்களுக்கும் மேலே உள்ள பொத்தானை கிளிக் செய்வதன் மூலம் விரிவான வீடியோவை பாருங்கள். முக்கியமான தேதிகள். ஆன்லைன் விண்ணப்பம் தொடங்குகிறது மே 28, 2025. கடைசி தேதி ஜூன் 17, 2025, இரவு 11:59 மணி வரை. தேர்வு தேதி செப்டம்பர் 14, 2025. முடிவுகள் அக்டோபர் 2025. SSP நேர்காணல்கள் டிசம்பர் 2025, ஜனவரி 2026. சிறப்பு வழிமுறைகள். தேர்வு மையத்திற்கு சாதனங்கள் மற்றும் மொபைல் போன்களை கொண்டு வர வேண்டாம். விண்ணப்பம் சமர்ப்பிக்கப்பட்டவுடன் எந்த மாற்றங்களும் அனுமதிக்கப்படாது. ஆதார் அட்டையை பயன்படுத்துவது நல்லது.
தேர்வுக்கு குறைந்தது 30 நிமிடங்களுக்கு முன்னதாக நீங்கள் மையத்தை அடைய வேண்டும். அடிக்கடி கேட்கப்படும் கேள்விகள். 12ஆம் வகுப்பு மாணவர்கள் விண்ணப்பிக்க முடியுமா? ஆம், ஆனால் அது ஜூன் 10, 2026க்குள் நிறைவேற்றப்பட வேண்டும். கேள்வி: பெண்கள் விண்ணப்பிக்கலாமா? ஆம், இந்த முறை தேசிய ஜனநாயக கூட்டணியில் பெண்களுக்கான இடங்கள் காலியாக உள்ளன. கேள்வி: அறிவிப்பை நான் எங்கே பெறுவது? விளக்கத்தில் உள்ள இணைப்பிலிருந்து பதிவிறக்கம் செய்யலாம். இந்த காணொளியை முழுமையாக பார்த்ததற்கு நன்றி. இந்த காணொளி உங்களுக்கு உதவியாக இருந்ததா? பிடிக்கும் கருத்துகளில் உங்கள் எண்ணங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். பகிருங்கள் உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினரிடம். மேலும் இதுபோன்ற அரசு வேலைவாய்ப்பு புதுப்பிப்புகளுக்கு சேனலுக்கு குழு சேரவும். மணி ஐகானை அழுத்தவும். அறிவிப்புகளை உடனடியாக பெறுங்கள். நீங்கள் எந்த வேலைக்கு தயாராகி வருகிறீர்கள்? கருத்து: அந்த வேலையை பற்றி ஒரு வீடியோவை உருவாக்குவோம். ஜெய் ஹிந்த். உங்கள் NDA பயணத்திற்கு வாழ்த்துக்கள்.